ரஜினிகாந்த் படத்தை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? மகேந்திரன் கூட நான் ஒர்க் பண்ண பாருங்க. ஜானி டைமில் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம். நாங்கள் வருஷம் போகிற பண்ணிக்கு அன்றைக்கி தற்செயலாக நாங்கள் 2 பேரும் வந்தோம். நம்ம அப்படியே போயிட்டு வரலாமா வாங்க. அப்போ தான் வந்து கலாட்டாக்கள் ஆரம்பிக்கிற டைம். அந்த நேரத்தில் தான் வந்து அந்த இதிலிருந்து விடுபட்டு இருக்காரு. நல்ல கடுப்பு ஏற்றி விட்டானுங்க. சத்யராஜ் நடித்த திறமை படம் பெரிய ஹிட்டு. படிக்காதவன் ரிலீஸு, சிந்து பைரவ் ரிலீஸு, ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மதுரையில் டிசி போட்டு எழுதியிருந்தான், சிறு முயல் சிங்கத்தை வென்று விட்டதுன்னு கூட போட்டிருந்தான்னு சொல்லணும். சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்ப என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ரஜினிகாந்த் படத்தை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? மற்றவங்களுக்கு கிடைக்காத எனக்கு ஒரு அனுபவம் ரஜினிகாந்த் கூட எனக்கு கிடைச்சது. நான் இப்போ வந்து நாடகம் எழுதிட்டு இருக்கிற பீரியட் தான். நானும் சினிமாவுக்கு வரல, அவரும் சினிமாவுக்கு வரல. அப்போ வந்து அமெரிக்கன் லைப்ரரிக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ இப்போ படம் போடுறாங்களா எனக்கு தெரியாது. வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ இந்த ஃபேமஸ் டைரக்டர்ஸோட படங்கள்லாம் போட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அமெரிக்கன் லைப்ரரியில். ராண்டார் கையி, ஈவன் கமலஹாசனோட வந்திருக்காரு. ஒரு லெட்டர் வரும் அமெரிக்கா, அது மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேதி இந்த படம் போடுறோம். அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அந்த ஜான் போர்டோட படங்கள், அது கிஷ்காக்கோட படங்கள், இதை போட்டி அதை ஒட்டி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஹெல்த்தியான டிஸ்கஷன். அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு இன்ஸ்டியூஷனில் கிடைக்கும். கமலஹாசன் நிறைய தடவை வந்திருக்காரு, ஆனந்த் வந்திருக்காரு. அவர் வந்து இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டியூட்னு. அவர் அடையார் இன்ஸ்டியூட் இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இங்கே இருந்தது. சிரஞ்சீவி அவர் இவர் சேம்பரில் நடந்தது. ஆமாம், அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வந்து மேஜர் ட்ரூப்லி சாமின்னு ஒருத்தர் நடித்தார். இன்னொருத்தர் மதுன்னு ஒருத்தருக்கு இவரோட ட்ரூப்பில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். கோமல் சாமிநாதன் ட்ரூப்பில் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க சமகாலத்தில் நடந்தவங்க எல்லாரும் வருவாங்க. அங்கே டிரைவின்ல தான் அங்கே வந்து மீட்டிங் கேம்ப். எல்லாருக்கும் சினிமா உலகத்துக்கே இன்னொரு பேரடைஸ் மாறிடாது. ரஜினி அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே தான் இருப்பார். அங்கே தான் இருப்பார். அது அப்போ நாம் வந்து போயிடுவேன். நான் போயினாக்கா எல்லாரும் நம்ம ட்ரூப்பில் நடிக்கிறவங்களால அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன்னு அங்கே தான் நான் பார்த்தேன். நான் சிகரெட்டை பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்பூனை தட்டி விட்டாருன்னா வாயில் போய் விடும். விதவிதமாக பேசிக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போவே நான் நினச்சேன், நான் எல்லோரும் இன்ஸ்டியூட்காரங்க தான், இவர் தான் அங்கே லைம் லைட்டாகவும் ஃபிகராகவும் ஜென்ரல் ஃபிகராக இருப்பார். அங்கே எனக்கு அறிமுகம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விட்டல் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அது அந்த பின்னாடி மியூசிக் அகாடமி பக்கத்தில் அந்த வீட்டுக்கு நான் போவேன். போய் அந்த குளிச்சுட்டு வந்து அந்த ராகவேந்தர் ராவ் அவர் கும்பிட்றத பார்க்கும்போதே அதுவே எனக்கு கும்பிடுற விதத்திலேயே சம்திங் அன்யூஷுவலாக பட்டது. எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது சாமி கிட்ட கூட கும்பிடுற விதம், அந்த பார்வை, நீ எனக்கு செய்யணும்டா அப்படிங்கிற மாதிரியோ அது எப்படி நீ எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் அப்படி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து ஜாலியாக பேசுவார். ஃப்ரெண்ட்ஸும் கூட அவ்வளவு ஜாலி, காமெடி எல்லாமே பண்ணுவார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தொடர்பு எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்போ வந்து மேஜர் ட்ராமா வந்து அந்த இதயம் நடந்துகிட்டு இருந்தது. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடிக்கிறதுனால ரஜினி இன்னைக்கு ட்ராமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க போல் இருக்கு. அங்கேருந்து நேரம் மியூசிக் அகாடமிக்கு வந்துடுவார். நான் அப்புறம் நம்ம நாடகம் போடுறதுனால நான் போயிருந்துருவேன். ஆல்ரெடி நமக்கு அறிமுகம் இருக்கிற காரணத்தினால 2 பேரும் நின்றுட்டு உட்காராம கூட அப்படியே நின்று பார்த்துட்டு பேசிக்கிட்டு அதில் கூட அவர் சொல்லுவார், அந்த அதில் சிவாஜி நானும் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் கிருஷ்ணன், நல்லா இருக்குல்ல, வாட்டம் அப்படின்னு சொல்லுவார். மனசு விட்டு பேசுவார். எப்படி சிவாஜி நெருங்கி பழகிட்டா மனசு விட்டு பேசுவாரோ, தன்னுடைய சகல மேட்டர்களையும் நெருங்கின நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கூச்சு நாச்சம் உங்ககிட்ட உரிமையோட கேட்கறது அந்த மாதிரி கேட்பாரு. இப்போ பழகிட்டா ஒன்று அதிகமாக கேட்டுக்குவார். பேசுறதுன்னு ஆரம்பித்தாலும் நிறைய பேசுவார். இப்போ நீங்கள் கமல்கிட்ட கூட நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்ககிட்ட வேணால் கொஞ்சம் பேசுவார். ஒரு டாக்கட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் மாஸ்டர் இருக்கேன், இஸ் டாக்கட்டிவ். அதுக்கப்புறம் மகேந்திரன் கூட நான் ஒர்க் பண்ண பாருங்க, அந்த ஸ்க்ரீன் பிளே. அங்கே வந்து பெரும்பகுதி வந்து
வரக்கூடிய ஆட்களில் இவர், பஞ்சு அருணாச்சலம், இளையராஜா ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவாங்க. நான் ஒருத்தர் தான் தண்ணி சாப்பிடாம முந்திரி கொட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா பெரும்பாலும் மகேந்திரன் அதிகமாக பேச மாட்டேன். அதிகமாக பஞ்சு அருணாச்சலம், இளையராஜா எல்லாம் கூட அவங்க தான் அதிகம் பேசுவாங்க. இவருக்கு சிலாயிச்சு 1-2 வார்த்தை கம்மன். ஸோ அப்படி எனக்கு அது ஒரு அறிமுகம். அப்புறம் வந்து இதில் நடக்கும் ஐடியல் பீச் தர்மலிங்கம், உங்களுக்கு கூட தெரிஞ்சவர் தான். அப்போ ரஜினி வந்துடுவார், இளையராஜா வருவார். இளையராஜா பெல் பாட்டத்தோட வருவார். அப்போல்லாம் பழைய இளையராஜா, அது பல பேருக்கு தெரியாது. இன்றைய ஆன்மீக இளையராஜா இல்லை. அதை ஒட்டி இவங்க 2 பேரும் கூட கிண்டல் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் சரக்கு போட்டுட்டு பீர் போட்டுட்டு அது என்ன கேட்டார்னு ரஜினி கூட ஒரு மேடையில் சொன்னார். இளையராஜாவும் இஸ் நாட் பழகிட்டவங்ககிட்ட அவரும் நல்லா பேசுவார். நிறைய பேர் அவர் ரொம்ப ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. அவர் ஜானி டைமில் ஒரு வித்தியாசமான அனுபவம். தாஜ்கோரமண்டல் ரூமு. ஜானிக்கு ப்ரொடியூசர் வந்து இவர் கேஆர்ஜி. அப்புறம் 6 மணி ஆனால் அப்புறம் மகேந்திரவங்க கிளம்பிடுவார். எல்லாரும் டிஸ்கஷன், நான் அவர் வந்தானே அப்புறம் இல்லை ப்ரொடியூசர் வந்துட்டு போவார். அப்புறம் இந்த இவர் தேவி தேட்டர்லேருந்து கௌரி செட்டியார் வருவார். ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ நான் பெரும்பகுதி நான் தாஜில் தான் தங்கியிருப்பேன். நான் அப்புறம் ரஜினி அங்கே தங்கியிருந்தாருனாக்க கிருஷ்ணன் வாங்க அப்படின்னு சொல்லுவார். சாப்பிடுங்க, நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க, சரி பரவாயில்ல கம்பெனி கொடுங்க. அவருக்கு சாப்பிடாத நண்பர்கள் கூட உட்காந்து பேசணுங்கிறதான மெயின். ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும், நல்ல ட்ரிங்க்ஸு. அப்படியே அந்த சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அதை கண்ணாடின்னுட்டு நான் எனக்கு திராவிடத்தினுடைய கட்சி திமுக, திராவிடம், தமிழ்நாடு, அண்ணா, கலைஞர், பெரியார், ராஜாஜி எல்லாமே எனக்கு கொஞ்சம் புக் ஓரியன்ட் ஆளுங்கிறதுனால இது சம்மந்தமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். எப்படின்னு அது எனக்கு தெரிஞ்சது படித்ததெல்லாம் சொல்லுவேன், கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் அவ்வளோ கேட்டதான் லிசனர், குட் லிசனர். அப்போ ஒரு தடவை பீட்டர் செல்வகுமார் உங்களுக்கு தெரியும், அவர் ப்ரொடியூசர் கம் ரைட்டர். அவரும் அப்பப்போ டிஸ்கஷன் வந்து போகிறவர். நாங்கள் வருஷம் போகிற பண்ணிக்கு அன்றைக்கி தற்செயலாக நாங்கள் 2 பேரும் வந்தோம். ரஜினி மட்டும் தனியாக இருந்தார். கிருஷ்ணன் பீட்டர் நாம் அப்படியே போயிட்டு வரலாமா, வாங்க வருஷம் போகிற பண்ணிக்கு. சரி ஓகே. அவர் வண்டி ஃபியட்டு, நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன், பீட்டர் பின்னால் உட்காந்தார். அவர் வண்டி போக போக அப்போ தான் வந்து கலாட்டாக்கள் ஆரம்பிக்கிற டைம். பணக்கார பசங்கள்லாம் வந்து தெருவில் வந்து கலாட்டாங்கிறது இன்றைக்கி டூ மச்சாக இருக்குது. அப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜ் ஜன்னியாக போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசுறது, ஆடுறது, கூத்துறது எல்லாம் வந்து இப்போ நியூ இயர்னாலே உங்களுக்கு நடக்கும். இப்போ உச்சம், அப்போ வந்து ஆரம்பம். ரஜினி பார்த்தோன்னே அவங்களுக்கு உற்சாகம், தண்ணி மறைப்பு வேற. அந்த நேரத்தில் தான் வந்து அந்த இதிலிருந்து விடுபட்டு இருக்காரு. கொஞ்சம் மனநிலை பாதிக்கல, கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிடுவார். அப்போ வந்து கிண்டல் பண்ணி அதை ஒட்டி சொல்லிவிட்டு நல்ல கடுப்பேற்றி விட்டானுங்க. இவருக்கு அப்படியே வந்து ஏறிடுச்சுங்க. அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்த உருவத்தை தட்டி கிளப்பி விட்டானுங்க. வண்டி கீர் போட்டு எடுத்தார் பாருங்க, அப்படியே போய் அதோட நொறுக்கி தள்ளுறதுதான் வேகம். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வண்டி மோதிரத்துக்கு வர்றாருன்ட்டு. அவர் நிறுத்தி கேட்கறதுக்கு இல்லை, ஒட்டா மோதி கிடைச்சிச்சுன்னா வண்டி ஏதோ அதுவும் மோதி ஒன்று அவனுங்க செத்துருப்பான், இல்லை நான் முன்னால் வேற உட்காந்துருக்கு, நாங்கள் எல்லாரும் செத்துருக்கணும். வருஷம் போகிற பொண்ணுக்கு ரஜினி கூட செத்தான்னு தான் நாளைக்கு பேரில் வரப்போகிற அளவுக்கு எனக்கு பயந்தட்டி போச்சு. ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ரஜினி. கோபம் வந்து அவர் எந்த எக்ஸ்ட்ரீம்னு உங்களுக்கு தெரியும், அதை தூண்டி விட்டானுங்க. அப்புறம் போய் மோத போனால் அது அப்படியே ராதாகிருஷ்ணன் ரோட்டில் தான் வண்டி போகுது. போய் அப்படியே பீச் போய் அவனுங்களுக்கு எங்கே போனான்னு தெரியாது. நல்ல வேளை அந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் தான் உடனே இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியாமல் தப்பிச்சிட்டானுங்க. அப்படியே நேராக திருப்பி ரைட்டில் போய் அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அங்கே அவருக்கு அந்த பீரியடில் ஏதோ ஒரு அம்மா அந்த சர்ச்சு கூட வர சொல்லியிருந்துருப்பாங்க போட்டு. கிறிஸ்டின் அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ரீச்சிங்லாம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னவங்க மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிட்டு நானும் வீட்டு செல்வகுமார் நான் பல வேளை நம்ம தப்பிச்சோம்ன்ட்டு அப்படியே ஒன்றுமே பேசலாம். அவர் கும்பிட்டாரு, வந்தார், வந்து அப்படியே போய் இதில் கலைக்கு முன்னால் நின்னார். கிருஷ்ணன், நான் ஏன் இப்படி ஆகிட்டுன்னு தெரியுங்களா, ஏன் இந்த கோபம் வந்து தெரியுங்களா, நான் சத்தியமாக வந்து நான் பெங்களூர்லேருந்து வண்டி ஏறும்போது இங்கே வரும்போது மிஞ்சி போனால் மேக்சிமம் நான் பிஎஸ் வீரப்பா ஆக முடியும், நம்பியார் ஆக முடியுங்கிறது தான் வந்தேன். நான் ஒரு நாளும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக வந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ரசிகர் கூப்பான்னு இல்லை. அது என்னால் உள்ளுக்குள்ளே அப்பப்போ தாங்க முடியல. தன்னை அப்படியே இறங்கி கொட்டுறாருங்க. நான் கற்பனை பண்ணாத ஒரு இடத்த வந்து இந்த தமிழும் மண்ணும் எனக்கு கொடுத்துருச்சு. அதில் வந்து எனக்கு அப்பப்போ எனக்கு வந்து நானா இது நானா
இது நானான்னு கேட்டுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு என்னோட வாழ்க்கையும் பொசிஷன். அப்போவே இந்த ஸ்டேஜ்னா அதுக்கப்புறம் இன்னும் எங்கே போயிட்டு பாருங்க. Correct. அதனால என்ன அறியாமல் அப்பப்போ நான் வந்து நானா இல்லை, அதனால தான் இன்னைக்கு அப்படி நடந்து போச்சு. ஐயோ ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரியாதா நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுவீங்கன்னு, அது ஓட்டிட்டு தானே வந்தீங்க, ஒன்றும் இல்லை, அவனை பயமுறுத்துறது தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு பெரிய மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்தது. சத்யராஜ் நடித்த திறமை படம் பெரிய ஹிட்டு. அந்த நேரத்தில் வந்து தீபாவளி டைமில் 10 படம் தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. 11வது படமாக அதுக்கு முத நாளே ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் பர்மிஷன் கேட்டு வாங்கி ஒன்று பண்ணிவிட்டாங்க. படிக்காதவன் ரிலீஸு, சிந்து பைரவ் ரிலீஸு, ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சின்ன படத்தில் இது ஹிட்டு. மதுரையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எழுதியிருந்தான், சிறு முயல் சிங்கத்தை வென்று விட்டதுன்னு கூட போட்டிருந்தான்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் சிவாஜி ரஜினி சேர்ந்து நடித்த படிக்காதவன், சிந்து பைரவியோ அது இன்னொரு இது, இந்த எஸ்டீமில் அது ஜெயிச்சது. அப்போ வந்து மிஸ்டர் பாரத் படம் தான் நினைக்கிறேன். அதில் ரஜினிகாந்தும் இவரும் ஒன்றா பண்ணுறாங்க, சத்யராஜும் பண்ணுறாங்க. சத்யராஜ் நீங்கள் திறமை நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. என் ஒய்ஃபு படத்தை பார்த்துட்டு வந்து, என்னங்க படிக்காதவன் படத்தை விட எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரியான படமாக இருக்குது, சின்ன படத்தினா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அது யார் அது அந்த டைரக்டர்னு? என்னங்க இது உங்கள் கிருஷ்ணன் தாங்க, அவர் விஜய் கிருஷ்ணராஜன் இதுக்கு பேர் மாற்றி வச்சார். நான் வந்து எனக்கு இந்த வித்வான் லட்சுமணன் எனக்கு பேர் மாற்றி கொடுத்தாரு, தெலுங்கு படங்கள் பண்ணுறதுனால, ஆர்மி கூட ஒர்க் பண்ணதுனால. இது நீங்கள் கிருஷ்ணன் இருந்தாக்கா நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு தான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் உங்கள் பிறந்த டேட்லாம் வாங்கி ஜாதகத்தை பார்த்து, எம்ஜிஆரோட ஆஸ்தான ஜோசிகர் தானே, அவர் வீட்டுக்கே வரவழைச்சு, ஆர்மியினுடைய ஆஸ்தான ரைட்டருங்கிறனால கூப்பிட்டு வச்சு, நீங்கள் 33ல் பேர் வைங்க, நீங்கள் 19ல் இருக்குது கிருஷ்ணாங்கிற பேர் அப்படின்னு சொன்னால், அது தான் விஜய் கிருஷ்ணராஜன் வச்சேன்னு வச்சுங்க. ஸோ யார் விஜய் கிருஷ்ணராஜனார்? இந்த மாதிரி உங்கள் கிருஷ்ணா தானே. அப்படியா? நாளைக்கு வர சொல்லுங்க. அப்போ அங்கே இந்த இதில் தான் வந்து அந்த கிண்டியில் அந்த இதில் தான் நடந்தது, அந்த பாட்டு ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. அது என்னம்மா கண்ணு தானே, அது ரேஸ் கோர்ஸ். கூப்பிட்டாரு, கிருஷ்ணன் என் ஒய்ஃபே வந்து படிக்காதவனோட உங்கள் படம் சூப்பர்னு சொல்லி பாராட்டினா, படிக்காதவனோட ஹிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது அதனுடைய ரேஞ்ச் வேறையாக இருக்கு. இருந்தாலும் ரஜினி எப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் 50 மார்க் வாங்கிட்டோம்னா அது 150 சொல்லுவார். அடுத்து ஒரு கதை ரெடி பண்ணிட்டோம், நான் அடுத்து கதை பண்ணிக்கிட்டு வந்தால் கூட நீங்கள் என்னை வச்சு உடனே எடுக்க போகிறதில்ல, இந்த ஒரு படம் ஹிட்டு வெற்றி பெற்றுருக்குதுங்கிறது ஓகே, இன்னும் 3-4 படம் இப்படி வெட்டி கொடுத்தா தான் உங்களெல்லாம் நீங்கள் ஹீரோவாக என் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவீங்க. உங்கள் கூட வந்து கதை சொல்கிறதுக்கு வந்தவனோட நிலைமையெல்லாம் எனக்கு தெரியாதா சார்? இந்த நீங்கள் என் உரிமையோட சொல்லு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நல்லா பிடிச்சிருந்தா நான் இன்னொரு அனுபவமும் கூட இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட சொல்லுறேன். 3-4 லாங்குவேஜ் ஹீரோக்களை வச்சு நம்ம வீராசாமியோட சன் ஒரு படம் எடுத்தார். அது படம் சரியாக கூட போகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரவிச்சந்திரன் தான் டைரக்டரு, ரவிச்சந்திரன் நடித்தார், நாங்கள் நாகார்ஜுனா நடித்தார் நினைக்கிறேன். 3-4 ஹீரோக்கள் நடித்த படம். அதில் என்ன ஒரு கேரக்டர், போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு கேரக்டர் நான் போயிருந்தேன். நான் அப்போ போயிட்டுருக்கிறப்போ அப்புறம் கிருஷ்ணன், அப்புறம் சார் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ இங்கே 4 பேர் நடித்ததை நான் பார்த்தேன், முகசதிக்கு சொல்லலை, இந்த 4 பேரோட எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கிறது உங்களுக்கும் தெரியும், அவங்களும் பண்ணாங்க. ஆனால் அதுலேருந்து இந்த 4 மோட்டர் பைக்கில் வந்து இறங்கி ஒரு ஷாட்டு பேசிட்டு டைலாக் பேசுகிற மாதிரி அவங்களே 4 பேர்த்தையும் வச்சு எடுத்தார். நீங்கள் நடிக்கிறத நான் கூட்டம் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அருமையான நடிகர் நீங்கள். நீங்கள் ஏன் சார் நீங்கள் வெறும் கமர்ஷியல் குப்பியலாகவே பண்ணிகிட்ருக்கிறீங்க? கமலஹாசன் வருஷத்துக்கு பாதி படமாவது அப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் 6லேருந்து 60 படம் பண்ணிட்டீங்க, எங்கேயோ கேட்ட குரல் பண்ணிட்டீங்க, ராதிகா கூட ஏதோ ஒரு படம் பண்ணார், நல்லவனுக்கு நல்லவன். ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவர் இல்லைங்க, என்னை நம்பி போடுற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நான் கேரண்டியாக இருக்க வேணாமா? இருக்கட்டும் சார், உங்களுக்கு வசதி இருக்குல்ல, வருஷத்துக்கு ஒரு படம், சொந்த படம், பேனர், அதில் மாதிரி நீங்கள் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்ததுக்காகவும் உங்கள்கிட்டையும் உண்டுங்கிறனால கமல் ட்ரை பண்ணுற மாதிரி அவர் நிறைய படம் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ஒரு படமாவது ஏன் சார் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? உங்கள் பேனர்லேயே கூட எடுத்து பண்ணலாமே. ஒருவேளை நான் சொல்லித்தான் அந்த வள்ளி கிள்ளியில் எடுத்தாரா என்னவோ தெரியாது. அப்புறம் அது அவரோட பேனரில் எடுத்த படங்கள் பெருசாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால அது வைண்ட் அப் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. நல்ல யோசனை தான், ஓகே யோசிப்போம், நல்லா விதைச்சி விட்டீங்க. அப்பப்போ ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லுவீங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் உதிரி புகழ் இருந்து அவர் மகேந்திரன் கூட இருந்தனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரைட்டர்னு தெரியுங்கனால. அப்புறம் ராணு வீரன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே நான் ராணு வீரனில் போய் சொல்லுவேன். நான் சார் நான் கொஞ்சம் இந்த புக்கில் நிறைய படித்ததில் ஒன்று படித்தேன், ஒரு புக்கில்
யாருக்கெல்லாம் விரல் ஷார்ப்பா இருக்கோ, ம். கால் விரலோ கை விரலோ விரல் ஷார்ப்பா இருக்கோ, அவங்க ஒரு பெரிய ஸ்கல்ப்டராவோ சர்ஜனாவோ பெரிய நடிகனாவோ கலைஞனாவோ இருப்பான் இருக்குது. ம். நான் சிவாஜி விரலையும் ஸ்டடி பண்ணேன், உங்களோட விரலையும் ஸ்டடி பண்ணேன். அவர்கள் ஊசி மாதிரி இருக்கும். நீங்க வேணா பின்னிமேல் கூட பாருங்க, ஆமா. சிவாஜி விரல் பாருங்க, அப்படி பாயிண்டா ஊசி மாதிரி வரும். இது சாமுத்திரியா லட்சம்னு சொல்ல போடப்பட்ட புக்குகளை நான் படிச்சதுதான். ஓ, ரைட். உங்களுக்கு அதே மாதிரி இருக்கு. ம். டெஃபினட்டா நீங்க வந்து சிவாஜி மாதிரி பேசப்படுற ராணுவ வீரன் அப்பவே சொன்னேன் நான். ம். சாமுத்திரியா லட்சணத்தை பிரகாரம் சொல்றேன் நான். புரியுது. நீங்க அதன் அப்படின்னு கூட சொன்னேன் நான் சிரிச்சுக்கிட்டு. அப்படியா? அப்பதான் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை முதல்ல விரல் பார்க்குற மாதிரி அவர் தன் விரலை பார்த்துக்கிட்டாரு. நான் அவர் சொன்னது அவர் பாதிச்சதே நம்ம தெரியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் கூட இன்னும் கூட எனக்கு வருத்தம் உண்டு. இப்பவும் வந்து அமிதாப் பச்சன் தேர்ந்தெடுத்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ற மாதிரி கூட பண்ணல. இப்பவும் கமர்ஷியல் குப்பைகளாக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, தாதா, கடத்தல், ஜெயிலு, தப்பிக்கிறது, ரவுடி ஏதோ அப்படி பண்றாரே தவிர, அவர் ஒரு அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட். இன்னும் அவரால் 6லிருந்து 60 மாதிரி 10 6லிருந்து 60 வரை கொடுக்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அனுபவங்கள் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அப்புறம் இன்னொன்று, அவர் ராணுவ வீரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியே இரட்டை வேடத்தில் நடிக்கலாம் அப்படின்றது உங்களுடைய அதுக்கு காரணம் வந்து இவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. எந்த காலகட்டத்தில் நடிகர் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? முதன்னே ரோசா பருவ கேரள எனக்கு நாள் ஷூட்டிங்லேயே வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான்ல, சரி கிருஷ்ணன் நீங்களே மாமனா பண்ணிடுங்க, அந்த வயசு கரெக்டாக தான் இருக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.